வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தாவேகா கேம்ப்ல இன்னைக்கு 2 மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த காணொளியில பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னா, விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அதாவது குரோனாலஜி ஆஃப் ஈவென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015ஆம் ஆண்டு புலி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாரு. அந்த காலகட்டத்தில தான் அவர் வீட்ல ஐடி ரெய்ட் எல்லாம் நடந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதுக்கு அடுத்த பினான்சியல் இயர்ல கவர்ன்மென்ட்க்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது, அரசாங்கத்துக்கு வரி கட்டும்போது, தன்னுடைய வருமானத்துல ஒரு 15 கோடியை அவர் மறைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்காக, அவர் மீது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் 1,50,00,000 கோடி அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. விஜய் தரப்புல இருந்து இந்த அபராதத்தை எங்களால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் வழக்கு தொடுக்குறாங்க. ஆனா இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தரப்புல இருந்து விஜய் வக்கீல்கள் வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணக்குல காட்டாத எந்த வருமானமும் எங்களுக்கு இல்ல அப்படின்னு விஜய் தரப்புல அவங்க சொல்லல. மாறாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2016, 17 பினான்சியல் இயருக்கு 2019 ஜூன் 30க்குள்ள நீங்க எங்களுக்கு நோட்டீஸ் குடுத்திருக்கிறோம். நீங்க காலம் கடந்து எங்களுக்கு நோட்டீஸ் குடுத்திருக்கிறீங்க. அதனால இந்த ஃபைன எங்களால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கணக்குல காட்டாத இவங்களுடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, அரசாங்கத்துக்கு வரி கட்டாம, கணக்குல காட்டாம, இவர் வருமானமாக பதுக்கி வைத்த அந்த பணத்துக்கு நாங்க அபராதம் கட்ட மாட்டோம். ஏன்னா, நாங்க பதுக்கி வச்சத நீங்க காலம் கடந்து கண்டுபிடிச்சு எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளாத உயர்நீதிமன்றம், விஜய் இந்த ஃபைன கட்டி ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு தாவேகா தரப்புக்கு ஒரு பெரிய இடியா தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, விஜய் வெறும் நடிகர் மட்டும் இல்ல. இப்போ தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய தலைவர். ஒரு நடிகரா மட்டும் இருந்திருந்தா, மக்கள் இத ஒரு சாதாரண விஷயமா கடந்து போயிருப்பாங்க. என்னப்பா பல ஹீரோஸ் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. இதுல வெள்ளையில பாதி வாங்குறாங்க, கருப்புல மீதிய வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு பெரிய வழக்கா அப்படின்னு நெனச்சு மக்கள் இத விமர்சனம் பண்ணாம கடந்து போயிருப்பாங்க. ஆனா, இப்போ விஜய் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய அரசியல் தலைவர். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து எல்லா மேடைகள்லயும் இரு பெரு திராவிட கட்சிகளை நோக்கி அவர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, 2 பேரும் அப்படியே ஊழல்ல முங்கி போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊழல் கட்சிகளை அகற்றிவிட்டு, உங்களுக்கு ஒரு தூய்மையான ஆட்சி கொடுக்கக்கூடிய ஒரே தூய சக்தி தாவேகா தான் அப்படின்னு தன்ன ஒரு மாரல் ஹை கிரவுண்ட்ல பொசிஷன் பண்ணிட்டு இருந்தாரு. தொடர்ந்து பல மேடைகளில் விஜய் மட்டும் இல்ல, விஜய்யுடைய கட்சியைச் சேர்ந்த அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி யோசிச்சு பாருங்களேன். 1000 கோடி சம்பாதிக்கிறாரு. தன்னோட கெரியர்ல பீக்ல இருக்கிறாரு. அதெல்லாம் விட்டுட்டு தன்னலமற்ற மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு இவர் களத்துக்கு வர்றாரு. அவ்ளோ பெரிய ஒரு தூய ஆத்மா இவரு. கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரரு அப்படின்னு விஜய ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு மரண அடி விழுந்திருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும். ஏன்னா, இனி வரும் காலங்கள்ல இந்த வடைய இவங்களால சுட முடியாது. ஏன்னா, அப்படி இத பேசுனாங்கன்னா, உடனே எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், நீங்க என்ன பெரிய யோக்கியமா? அரசாங்கத்துக்கு நேர்மையா கட்ட வேண்டிய வரிய வரி ஏய்ப்பு செஞ்சு, அதுக்காக வாய் சவடால் விட்டு கோர்ட் வரைக்கும் போய் அபராதம் கட்ட வேண்டிய ஒரு தீர்ப்ப வாங்கிட்டு வந்த கூட்டம் தானே நீங்க. உங்களுக்கெல்லாம் ஊழல் ஒழிப்பை பற்றியோ, இல்ல தூய்மை ஆட்சிய பத்தியோ பேச என்ன தகுதி இருக்கு? அப்படிங்கிற கேள்விய எழுப்புவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த டைமிங் ரொம்ப டெரிபிளான ஒரு டைமிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, எலக்ஷனுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருக்கு. அதனால இந்த சம்பவம் மக்களோட மைண்ட்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அது மட்டும் இல்ல, மக்கள் மறந்துட்டா கூட எதிர்க்கட்சிகள் இத தொடர்ந்து அவங்களுக்கு சோசியல் மீடியா மூலமாகவும், டிபேட்ஸ் மூலமாகவும், இல்ல பப்ளிக் ஸ்பீச்சஸ்லயும் மக்களுக்கு தொடர்ந்து இத ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ விஜய் பக்கத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்ட். அதாவது நான் ஊழலற்ற ஒரு மனிதன். நான் நேர்மையான மனிதன். நான் தூய்மையான ஆட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படிங்கிற அந்த ட்ரம்ப் கார்ட், அந்த இமேஜ் இன்னைக்கு டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது லாங் டெர்ம்ல விஜய்க்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது தான். ஆனா இந்த எலக்ஷன் பொறுத்தவரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் மேடை ஏறி விஜய் பேசும்பொழுது தன்னுடைய கேம்பெயின் டோன அவர் மாத்தியே ஆகணும்.
இவ்வளவு நாள் ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் எடுத்துட்டு நான் மட்டும் தான் உத்தமன், நான் மட்டும் தான் நல்லவன், வல்லவன், நாளும் தெரிஞ்சவன் அப்படின்னு பேசிட்டு இருந்த அவரு, இன்னைக்கு அதுல இருந்து மாறி மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஏன்னா இனிமேல் மேடையில ஏறி நான் ஊழலே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவரால சொல்ல முடியாது. அப்படி சொன்னா ஹி வில் பி தி ஜோக் ஆஃப் த டவுன். அதனால வேற வழியே இல்லாம இன்னைக்கு மக்களை அச்சுறுத்தக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பேசும் ஒரு டைட் கார்னருக்கு இந்த வழக்குடைய தீர்ப்பு விஜய தள்ளி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேலாவது வேலையில்லா திண்டாட்டம், மக்களுடைய பிரச்சனைகள், ஒன்றிய அரசு நமக்கு வந்து நிதி கொடுக்காம எப்படி எல்லாம் வஞ்சிக்குது, இது போன்ற அன்றாட கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலையை, ஒரு அழுத்தத்தை இந்த சம்பவம் விஜய்க்கு உண்டாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு அப்புறமும் வழக்கம் போல பஞ்ச் டயலாக் தான் பேசுறாரா? இல்ல கொஞ்சம் பயனுள்ள அரசியல் பேசுறாரா? அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற மற்ற சக நடிகர்களோட அவங்க கம்பேர் பண்ணி நெறைய விஷயங்கள வந்து மக்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதாவை எதிர்த்த பொழுது பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்ப இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. அதாவது அவர் என்ன சொல்றாரு, "ஆமா, ஊழல ஒழிக்கணும்னு நான் பேசினேன்" அப்படின்னோனே, எதிர்த்தரப்புல இருந்து அவங்க கேட்கறாங்க, "நீங்க வந்து பிளாக்ல வந்து பணம் வாங்கினதே கிடையாதா?" அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் வெளிப்படையாக தன்னுடைய தவற ஒத்துக்கிறாரு. "ஆமா, நான் வாங்கினேன். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது தவறு அப்படின்னு என்னைக்கு நான் உணர்ந்தேனோ, அன்னையில இருந்து நேர்மையாக நான் வரி கட்டிக்கிட்டு இருக்கிறேன்." அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வெளிப்படையா பதிவு பண்றாரு. கமல்ஹாசன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, கருப்பு பணம் வாங்குனாரு, வரி ஏய்ப்பு செஞ்சாரு அப்படிங்கிற எந்தவித பிளாக் மார்க்கும் இல்லாம ரொம்ப கிளீனா, தெளிவா அவருடைய ரெக்கார்ட்ஸ வச்சிருக்கிறாரு. அதனாலதான் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சிய ஆரம்பிச்சு, ஊழல நான் ஒழிக்கப் போறேன் அப்படின்னு டார்ச் லைட்ட தூக்கிட்டு அவர் வந்தபோது கூட, மக்களுக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆனா, அவங்க 2 பேர்கிட்டயும் மக்கள் அவங்களுடைய நேர்மையோ, அவங்களுடைய இன்டெகிரிட்டியோ சந்தேகப்படல. மாறாக அவங்க கிட்ட ஃபுல் டைம் கமிட்மெண்ட் இருக்கா? அப்படிங்கிறத தான் மக்கள் கேள்வி கேட்டாங்க. ரஜினிகாந்த் வருவேன், வரல, வருவேன், வரல அப்படின்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கமல்ஹாசன் ஒரு பக்கம் அரசியல்ல இருக்கேன். ஆனா நான் பார்ட் டைம் பொலிட்டீஷியன் தான். இன்னொரு பக்கம் நான் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் பண்ணுவேன். நான் சினிமாவுல நடிப்பேன் அப்படின்னு இருந்தோனே, இவங்க 2 பேர்கிட்டயும் 100% கமிட்மெண்ட் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு. ஆனா விஜய பொறுத்தவரைக்கும் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறாரு அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதே அக்ரெசிவ்னஸ்க்கு ஏத்த கிரெடிபிலிட்டி இவர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீர்ப்பு அந்த கிரெடிபிலிட்டிக்கு ஒரு பெரிய அடி குடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு சம்பவம் அப்படின்னா, இன்னைக்கு பனையூர்ல இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. இன்ஃபாக்ட் இந்த கேஸ் இந்த தீர்ப்பை விட பனையூர்ல நடக்கக்கூடிய இந்த சம்பவம் தான் விஜய்க்கு இன்னும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும். இன்னும் கவலைய தரணும். ஏன்னா, டோட்டலா அவரோட இமேஜ் அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த கட்சியுடைய கட்டமைப்பையும் கேள்வி கேட்கக்கூடிய சம்பவமாக இத நான் பார்க்கணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஆ 2 வருடமாக அதாவது விஜய் தாவேகா அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பனையூர் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருந்திருக்கு. பனையூர் அப்படிங்கிறது தினம் தினம் வந்து பேச்சுல அடிபடுது. ஏன்னா, விஜய்யோடைய வீடு, விஜய்யோடைய ஆபீஸ் 2மே பனையூர்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கடந்த 2 வருஷமா நீங்க பார்த்தீங்கன்னா, விஜய் வெளியில வருவாரா? மக்களை சந்திப்பாரா? பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா? அப்படின்னு 24/7 மீடியாக்கள், கேமராமேன்கள், ரிப்போர்ட்டர்ஸ் பனையூர் வாசல்லயே வட்டமிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பல வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய பிரைவசியே இப்படி எந்நேரமும் கேமராவ தூக்கிட்டு ஜர்னலிஸ்ட் வந்து அந்த ஏரியாவ சுத்தி சுத்தி வருது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல, ஒரு இரிட்டேஷன ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடந்த சம்பவம். அது மட்டும் இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, தாவேகா மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகள். அதாவது பொறுப்பு போடுறதுக்கெல்லாம் காசு வாங்குறாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் பொறுப்பு போடுறாங்க. கட்சியில உண்மையாக உழைச்சவங்க, இல்ல காலகாலமா விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து கட்சிக்கும், விஜய்க்கும் நேர்மையாக களத்துல உழைச்சவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற குற்றச்சாட்ட தாவேகாவை சேர்ந்தவர்களே பல காலகட்டங்கள்ல மீடியால வந்து வெளிப்படையா இன்னார் இவ்ளோ காசு கேட்கிறாரு அப்படின்னு வெளிப்படையாக குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கடந்து ஒரு 1 மாசம் முன்னால பார்த்தீங்கன்னா, விஜயுடைய வீட்டு முன்னாலேயே, ஆபீஸ் முன்னாலேயே கட்சிக்காரங்களே போராட்டம் நடத்தினதையும் நாம பார்த்தோம். அனிதா ஆக்னல் அப்படிங்கிற அந்த தாவேகாவை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், ஒரு பெண்மணி தனக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு விஜய் வீட்டு வாசல்ல நின்னு போராட்டம் பண்ணாங்க.
அந்த வழியா விஜய் கார் வந்தோனே அந்த காரை வழிமறித்து அங்கு போராட்டம் பண்ணாங்க. ஆனா அப்படி ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடக்குறாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு குறைஞ்சபட்சம் இறங்கி வந்து ஒரு அக்கறையோட ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச மரியாதையா இந்த பெண்மணிக்கு குடுத்து, அவங்க கிட்ட என்ன ஏது நடக்குது அப்படின்னு கேட்க கூட விஜய் வந்து கார விட்டு வெளியில இறங்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அழுத்தம் தாங்காம அவங்க தற்கொலை முயற்சி வேற பண்ணாங்க. அப்படிங்கிற செய்தி எல்லாம் இங்க சமூக ஊடகங்கள்ல பெருசா வைரல் ஆயிட்டு இருக்கும்போது, இவர் பாட்டுக்கு கிளம்பி மலேசியால ஆடியோ லான்ச்க்கு பறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சமீபத்துல தாவேகா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, அங்க ஒரு செலிப்ரேஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த செலிப்ரேஷனுக்கு வந்த நடிகர் வேல்முருகனுடைய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா, நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு பெண்மணி அது வீடியோ எடுத்து காரி, காரி கழுவி, கழுவி ஊத்துன வீடியோஸ் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. அப்பதான் நெறைய பேரு இந்த பிரச்சனையும் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதாவது தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் இங்க மக்கள் கூட்டம் இருக்கு. விஜய பார்க்கணும் அப்படின்னு வரக்கூடிய ரசிகர்கள் ஆகட்டும், இல்ல கட்சி தொண்டர்கள் ஆகட்டும், இல்ல மீடியா அப்படிங்கிற பேர்ல கேமராவையும், மைக்கையும் தூக்கிக்கிட்டு எந்நேரமும் இந்த ஏரியாவ சுத்தி, சுத்தி வட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எங்களுடைய பிரைவசிய பெரும் அளவில் பாதிக்குது. அப்படிங்கிற முனகல்கள், அதிருப்திகள் வந்து ஸ்லோவா வெளிய வர ஆரம்பிச்சது. அதெல்லாம் இன்னைக்கு ஒரேடியாக வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய அலுவலகத்தில், அதாவது பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்தில் தேர்தல்ல போட்டியிடவர்கிட்ட விருப்ப மனு வாங்குறதாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உடனே தாவேகா தரப்புல கட்சி தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து, இவங்க தன்னிச்சையா அங்க நெறைய பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு, அங்க வரக்கூடிய கிரவுட ரெகுலேட் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்படி பேரிகேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எங்ககிட்ட எந்த விதமான பர்மிஷனும் வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. இது அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ்க்கு, அதாவது அங்கே வசிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் வெளிப்படையாக வந்து மீடியா கிட்டயே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா, 2 வருஷமா இந்த பிரச்சனைய வந்து நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். எந்நேரமும் ஆள் நடமாட்டம் இருக்கு. நாங்க ஈசிஆர்ல பிரைவசி வேணும், நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேணும், ஒரு அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல கோடிகள் செலவழிச்சு இங்க நாங்க வீடு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனா இங்க வந்துட்டோம். எங்களுக்கு பிரைவசி இல்ல, எங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப எரிச்சலாக இருக்கு. எங்க வீட்டுக்கு வர கெஸ்ட் நிப்பாட்டுறாங்க. எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வரக்கூடியவங்கள கூட நிப்பாட்டுறாங்க. உள்ள வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி, எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்களே நாங்க வந்து உள்ள கூட்டிட்டு வர வேண்டிய ஒரு அவலமான நிலை இருக்குது. கண்ட இடத்துல காரு, பைக்குன்னு கொண்டு வந்து பார்க் பண்ணிடுறாங்க. எங்க வண்டிய விடுறதுக்கு எங்களுக்கு இடம் இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம, நாங்க எங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னாலே, எங்க வண்டிய நிப்பாட்டி, எங்க போறீங்க? ஏன் போறீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு யார் இந்த அதிகாரத்த குடுத்தது? அதுவும் இன்னைக்கு பாருங்க, தேர்தல் விருப்ப மனு வாங்குறதுக்கு நெறைய பேர் அங்க கூடியிருக்கிறாங்க. உடனே சுத்தி வர இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8, 10 தெருக்கள், அவென்யூஸ வந்து டோட்டலா இவங்க பேரிகேட் போட்டு பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய, அங்க வசிக்கக்கூடிய மக்கள் வெளியிலயும் வர முடியல, உள்ளயும் போக முடியல அப்படின்னோனே, கடுமையான எரிச்சலுக்கு உண்டாக்கியிருக்காங்க. ஏற்கனவே அசோசியேஷன் மூலமாக புஷி ஆனந்தை தொடர்பு கொண்டு, இந்த மாரி தொடர்ந்து எங்களுக்கு பிரச்சனை குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுடைய டே டூ டே லைஃப்ல ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அப்படிங்கிறத பலமுறை இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி நாங்க பாத்துக்குறோம், சரி நாங்க பாத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் தரப்புல இருந்தோ, இல்ல தாவேகா தரப்புல இருந்தோ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்படிங்கிற உச்சக்கட்ட கோபத்துல இன்னைக்கு மக்கள் கொந்தளிச்சு வெடிச்சிருக்கிறாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமாக அவங்க வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இங்க இப்படி கூட்டம் போடுறீங்க, இப்படி முட்டி மோதுறீங்களே, கரூர்ல நடந்த மாரி இங்க ஒரு ஸ்டாம்பீட் நடந்து யாருக்காவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா, யார்கிட்ட போய் நாங்க கேள்வி கேட்கிறது? அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்ட வச்சிருக்காங்க. 2வது முக்கியமான கேள்வி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாலேயே இவ்ளோ ஆணவம், அராஜகம் பண்றீங்களே, நீங்கல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு வந்தா என்னென்ன அராஜகம், அட்டூழியம் பண்ணுவீங்க? அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நமக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்க தான் ஞாபகப்படுத்துது. ஜெயலலிதா அம்மா போயஸ் கார்டன்ல இருக்கும் பொழுது, தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற பல தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டு, அவங்க அத வெளியில சொல்லவும் முடியாம, அந்த அம்மா ஏதாவது செஞ்சுருமோ அப்படின்னு பயந்துகிட்டு, வாய மூடிட்டு மௌனமா இருக்கும் பொழுதுதான், ரஜினிகாந்த் அவர்கள் முதல் முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள வந்து வெளியில கொண்டு வந்தாரு. அந்த வீடியோ எல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரல் ஆச்சு. அவர் கார விட்டு இறங்கி கோவமா நடந்து போறக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க.
கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு பனையூர்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தனி நபருடைய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்காகவும், ஒரு தனி நபர் தன்னுடைய எக்ஸ்க்ளூசிவிட்டிய மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அங்கே வசிக்கக்கூடிய மத்த மக்களுக்கு இவ்ளோ இன்னல்கள டே டு டே பேசிஸ்ல ஏற்படுத்துறது மக்களிடையே கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க இப்பவே இப்படி இருந்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு உங்களால உங்க சுத்தி இருக்கக்கூடிய உங்க கட்சிக்காரரையே கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க கட்சிக்காரரையே நெறிப்படுத்த முடியலன்னா, நீங்க எப்படி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 8,00,00,000 மக்கள பாதுகாப்பீங்க? சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது, பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது முதல்ல உங்க கேம்ப்ல இருந்து தொடங்கணும். உங்க கட்சியில இருந்து தொடங்கணும். உங்க கட்சிக்குள்ளேயே உங்களால சட்டம் ஒழுங்கு மெயின்டெயின் பண்ண முடியலன்னா, நீங்க எப்படி தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்க பத்தி கேள்வி கேட்கலாம்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு வெளிப்படையாக பனையூர்ல வசிக்கக்கூடிய மக்கள் கேட்கிறாங்க. இதுதான் விஜய இன்னும் அச்சுறுத்த வேண்டிய ஒரு கேள்வி. அவர் உண்மையிலேயே ஒரு தெளிவான தலைவரா இருந்தார்னா, இந்த டாக்ஸ் கேஸ் சம்பந்தமாக வந்த இந்த தீர்ப்ப பத்தி அவர் ரொம்ப கவலைப்பட மாட்டாரு. ஏன்னா இது ஒரு மாரல் அட்டாக் தான். காலப்போக்குல இது குறைஞ்சிரும். ஆனா, இன்னைக்கு பனையூர் மக்கள் எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கேள்வி இவருடைய கவர்னன்ஸையே அட்டாக் பண்ணுது. உங்களுடைய ஃபேன் கிளப்ப இன்னும் நீங்க அரசியல் மயப்படுத்தல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மீண்டும், மீண்டும் நிலைநிறுத்துது. இதத்தான் 2 வருஷமா நாம சொல்லிட்டு இருக்கோம். உங்க ஃபேன் கிளப்பையே உங்களால கட்டுப்படுத்த முடியலையே. நீங்க எப்படி 8,00,00,000 மக்கள நிர்வாகம் பண்ணுவீங்க? அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு பனையூர்ல இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. உங்க நெய்பர்ஸோட சென்டிமென்ட்ஸ், உங்க நெய்பர்ஸோட குவாலிட்டி ஆஃப் லைஃபயே நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்களே! அப்போ தமிழ்நாட்டுல வாழக்கூடிய 8,00,00,000 மக்களுடைய வாழ்க்கைய பத்தியோ, வாழ்க்கை தரத்த பத்தியோ நீங்க எங்க கவலைப்பட போறீங்க? தாவேக்கால இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எந்த அளவுக்கு புவர் ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்களா? ஈரோட்ல எவ்வளவு பெரிய மாநாட எவ்வளவு அழகா நடத்தி காமிச்சாரு அப்படின்னு இவங்க பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு உங்க ஆபீஸ் வெளியில நடக்கக்கூடிய ஒரு சின்ன புரோகிராமையே உங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியலையே. 2ஆம் கட்ட தலைவர்களை எதிர்த்து இவங்க சொந்த காடர்ஸே இன்னைக்கு புரொடெஸ்ட் பண்றாங்க. ஆபீஸ் வாசல்ல நின்னு புரொடெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் சோசியல் மீடியால மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்க உட்கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளே தீர்க்க முடியாது நீங்க, எப்படி தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள தீர்ப்பீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மனசுல எழுந்திருக்கு. இதனால் வரைக்கும் அப்போசிஷன் மட்டும் தான் உங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வழக்குல வந்த தீர்ப்பு மூலமாக உங்களுடைய பர்சனல் கிரெடிபிலிட்டியும், பனையூர்ல நடந்த இந்த பிரச்சனையினால உங்களோட நிர்வாக திறனையும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 2 முனையில் விஜய் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நாம பார்க்கணும். இந்த மாஸ் ஹீரோ, மக்களை காப்பாற்ற வந்த தூதுவர், மீட்பர், இந்த ஆரா, இந்த மேஜிக் எல்லாம் மெல்ல மெல்ல விஜயை விட்டு கலையுது. எதையும் எதிர்க்க துணிவில்லாத ஒரு நபர். தன் சொந்த பிரச்சனைக்கே குரல் கொடுக்க முடியாதவர். கட்சி அப்படிங்கிற பேர்ல இன்னும் ஒரு ஃபேன் கிளப்ப தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. தன் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு ஏற்படுத்த முடியாத அளவுக்கு தான் விஜய் இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடியவர்கிட்ட நாட்ட எப்படி நம்பி நாம ஒப்படைக்கிறது அப்படிங்கிற கேள்விய பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த ஃபால் மிஸ்டர் விஜய். இதுக்கு அப்புறமும் உங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ணி, அதை மாற்றுறதுக்கான முயற்சிகள நீங்க எடுக்கலன்னா, மறுபடியும் நான் பஞ்ச் டயலாக் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் பால்வாடிகளுக்கு மட்டும் தான் கட்சி நடத்துறேன் அப்படின்னு செயல்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் மக்கள் முன்னால உங்களுடைய சாயம் எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும், மற்ற நடிகர்கள் மாதிரி, இவரும் ஒரு காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிற பேரு மட்டும் தான் உங்களுக்கு மிச்சம். நன்றி. வணக்கம்.